இந்தியன் ரயில்வேஸ் இந்த வருடம் 100 இயர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ட்ரெயின் 100 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1925 தன்னுடைய ஃபஸ்ட்டு சர்வீஸை மும்பையில் ஸ்டார்ட் பண்ணிச்சு. இந்த வருடம் 100 இயர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிஃபிகேஷன் நாம் செலிப்ரேட் பண்ணுறோம். இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். எலக்ட்ரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு முன்னோடி. கிட்டத்தட்ட 98% எலக்ட்ரிஃபிகேஷன் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது சுவிட்சர்லாந்து மட்டும்தான் கொஞ்சம் பெட்டர். அவங்க 99% அச்சீவ் பண்ணியிருக்காங்க. யூரோப் ஆஸ் அ ஹோல் 50% to 55% அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா வெறும் 1% தான் எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் நீங்கள் மெயினாக டீசல் லோக்கோமோட்டிவ்ஸை தான் ஆப்ரேஷனில் பார்க்க முடியும். எலக்ட்ரிஃபிகேஷனில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பொல்யூஷன் குறைவு, ஃபியூல் சேவிங் பண்ணலாம். அது இல்லாமல் டீசல் லோக்கோமோட்டிவ்ஸை கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ்ஸோட பவர் அதிகம், ஹையர் ஸ்பீட்ஸையும் அது ரீச் பண்ணும். அது இல்லாமல் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய நூற்றாண்டுகள் ஆனாலும் எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ்ஸ் மூலமாக நம்ம ரயில் ஆப்ரேஷன்ஸை கண்டக்ட் பண்ணலாம்.